பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 கதையின் ஆரம்பத்தில் சரவணன் மட்டும் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போது யாரோ மாமா என கூப்பிடும் சத்தம் கேட்க அவளாக இருக்காது என மனதுக்குள் நினைத்துக் கொள்கிறான். ஆனால் மீண்டும் கூப்பிட வாசலில் வந்து நிற்கிறான். வாசலில் தங்கமயில் நிற்பதை பார்த்ததும் கோபம் அடைகிறான் சரவணன். உடனே ஆவேசமாக வந்து எதுக்குடி நீ இங்க வந்த என்று கேட்கிறான். நான் கொஞ்சம் பேசுறதை கேளுங்க மாமா என கொஞ்சுகிறாள். அதற்கு சரவணன் என்னடி கேட்கணும், என் குடும்பத்தில் இருந்த அளவு கடந்த பாசத்தால எல்லாரையும் ஜெயில்ல தூக்கி போட்டேன்னு சொல்ல போறியா? நல்லபடியா இருந்த குடும்பத்தை நாசம் பண்ணிட்டியே என்று கண்ட மேனிக்கு திட்டி தீர்க்கிறான். அவர்கள் கடைக்கு வெளியில் சண்டை போடுவதை பார்த்து கூட்டம் கூடுகிறது. அதே சமயத்தில் அங்கு பாண்டியனும் வர மயில் அவனிடம் கெஞ்ச ஆரம்பிக்கிறாள். சரவணன் கோபமாகி அவளை அடிக்க பாய பாண்டியன் சத்தம் போட்டு தடுக்கிறான். மயிலிடம் கோர்ட்ல கேஸ் நடக்குதுமா, எதுவாயிருந்தாலும் அங்க போய் பாருமா என்கிறான். அதன் பின்னர் பாண்டியனே ஆட்டோ வர சொல்லி மயிலை கிளம்பி போக சொல்கிறான். அவள் நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க மாமா என்று கேட்க பாண்டியன் எதையும் கேட்பதாக இல்லை. இதனால் மயில் வேறு வழி இல்லாமல் ஆட்டோவில் ஏறி போய்விடுகிறாள். இந்த விஷயங்களால் சரவணனும் அப்செட்டாக பாண்டியன் என்ன செய்வது என தெரியாமல் குழம்பி போகிறார். இதனிடையில் கோமதியை அழைத்துக் கொண்டு முத்துவேல் வீட்டுக்கு வருகிறாள் ராஜி. வாசலில் அவர்கள் தயங்கி நிற்க காந்திமதி இருவரையும் பார்த்து இன்ப அதிர்ச்சி அடைகிறாள். உடனே மகள் பேத்தியிடம் ஓடிவர அப்போதுதான் கோமதி வந்திருப்பது முத்துவேல் சக்திவேல் இருவருக்கும் தெரிய வருகிறது. அவர்களை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைகின்றனர். அந்த சமயத்தில் மாடியில் இருந்து வரும் பழனி அக்காவை பார்த்து சந்தோஷப்படுகிறான். நம்ம வீட்ல இதெல்லாம் உண்மையா? நம்பவே முடியலையே ஆத்தா என ஆச்சரியத்துடன் அக்காவை உள்ளே அழைக்கிறாள். இதனை அடுத்து கோமதி வீட்டிற்குள் வந்து அண்ணன்கள் இருவரிடம் பேச ஆரம்பிக்கிறாள். நான் ஜெயில்ல இருக்கிறதை தெரிஞ்சதும் உடனே எனக்காக ஓடி வந்தீங்க. உங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக வந்தேன். என் கையால உங்களுக்கு ஒரு வேளை சமைச்சு போடணும்னு ஆசையா இருக்கு. நீங்க 2 பேரும் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் என அழைக்கிறாள். அப்போது சக்திவேல் உனக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதும் நாங்க வந்தது உண்மைதான். அதுக்காக சொந்தம் கொண்டாடலாம் சொல்லி நினைச்சிடாத. நீ எங்களுக்கு செஞ்ச துரோகத்தை என்னைக்கும் மறக்க மாட்டோம் என்று திட்டி தீர்க்கிறான். அப்போது காந்திமதி சமாதானம் செய்ய வர அவள் பேசுவதையும் சக்தி கேட்பதாக இல்லை. முத்துவேலும் முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்கம்மா என்று கூறி ஷாக் கொடுக்கிறான். இதனை அடுத்து நடக்கப் போவது என்ன என்பதை நாளைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட்டில் பார்க்கலாம். அதாவது சரவணன் வீட்டிலிருந்து மயிலின் பொருட்களை எல்லாம் திருப்பி அனுப்புகின்றனர். இதனால் கடும் அதிர்ச்சியாகும் அவள் கோமதி, மீனா உள்ளிட்டோருக்கு போன் பண்ணி பார்க்கிறாள். ஆனால் அனைவரும் அவளுடைய நம்பரை பிளாக் செய்து விடுவதால் சரவணனை தேடி கடைக்கு வருகிறாள் மயில். ராஜி மீனா கொடுத்த தைரியத்தால் அம்மா வீட்டுக்கு வரும் கோமதிக்கு கடும் அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கிறது. அப்பா வீட்டுக்கு வரும் ராஜியை யாரும் திட்டாததால் அவள் நிம்மதி அடைகிறாள். காந்திமணி அடுத்த தடவை வரும்போது கோமதியையும் அழைத்து வருமாறு சொல்லியிருக்கிறாள். இதனைத் தொடர்ந்து வீட்டுக்கு வரும் ராஜி நடந்த விஷயங்களை கூறி நீங்களும் வாங்க அத்தை என அழைக்கிறாள். அப்போது மீனா நமக்கு உதவி பண்ணாங்கல்ல, அதுக்காக நன்றி சொல்லிட்டு வாங்க, அப்படியே நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடுங்க என்றும் ஐடியா கொடுக்கிறாள். கோமதிக்கும் இந்த யோசனை சரியாக தோன்றுகிறது. அதே நேரம் சக்திவேல் பாண்டியன் குடும்பத்தை நம்ம பக்கம் வரவிடக் கூடாது, எல்லா சொத்தும் தன்னுடைய பையன் குமாருக்கே போக வேண்டுமென திட்டம் போடுகிறான். தமிழ் தொலைக்காட்சிகளில் குடும்ப நாடகங்களுக்கு என்று ஒரு தனி இடம் உண்டு. அந்த இடத்தில் கடந்த சில ஆண்டுகளாக மக்கள் மனதில் உறுதியான இடத்தை பிரித்த சீரியல் தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ். குடும்ப உறவுகள், அண்ணன் தம்பி பாசம், மாமியார் மருமகள் உறவு, நம்பிக்கை, துரோகம், பொறுமை, விட்டுக் கொடுத்தல் போன்ற வாழ்க்கைக்கு நெருக்கமான விஷயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தொடர் பயணிக்கிறது. இன்றைய எபிசோடு வழக்கமான குடும்ப உணர்வுகளோடு சேர்ந்து மன வருத்தம், கோபம், தவறான புரிதல் மற்றும் மீண்டும் ஒன்றாக சேருமா என்ற எதிர்பார்ப்பு ஆகியவற்றை மையமாக கொண்டு நடந்தது. அதாவது மயிலின் மனவேதனை, சரவணனின் கடுமையான அணுகுமுறை, கோமதியின் குடும்பத்துக்குள் மீண்டும் வர முயற்சி, மற்ற குடும்ப உறுப்பினர்களின் சந்தேகமும் எதிர்பார்ப்பும், இந்த 4 விஷயங்களை இன்றைய எபிசோட்டின் முதுகெலும்பாக அமைந்தன. அதாவது எபிசோட்டின் ஆரம்பத்திலேயே ஒரு சிறிய சம்பவம் பெரிய பிரச்சனையாக மாறுகிறது. கடையில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக சரவணன் மயிலை கடுமையாக பேசுகிறார். அவர் பேசும் வார்த்தை மயிலின் மனதை மிகவும் பாதிக்கிறது. மயில் தான் செய்தது தவறு இல்லை என்று விளக்க முயற்சிக்கிறாள். ஆனால் சரவணன் அதன் விளக்கத்தை கேட்காமல்
கோபத்தில் பேசுகிறான். இதனால் மயிலின் முகத்தில் தெரியும் ஏமாற்றம், கண்களில் கண்ணீர். நான் இவ்வளவு நாளா குடும்பத்தாக உழைத்தது எதற்காகத்தானா என்ற கேள்வி. இந்த எல்லாவற்றையும் நடிகை மிக இயல்பாக வெளிப்படுத்துகிறார். பார்ப்பவர்களுக்கு ஒரு நொடிக்கு மயிலின் வலி புரிகிறது. சரவணன் ஒரு குடும்ப தலைவனாக கடையின் பொறுப்பாளராக நடந்து கொள்வது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆனால் இன்றைய எபிசோட்டில் அவர் அதிகமாக கடுமையாக நடந்து கொண்டார் என்ற உணர்வு பார்வையாளர்களுக்கு வந்தது. அதாவது கோபத்தில் பேசுதல், எதிராளியின் உணர்ச்சியை புரிந்து கொள்ளாமல் இருப்பது, நான் சொல்வதே சரி என்ற மனநிலை. இது சரவணன் கேரக்டருக்கு புதிய கோணத்தை கொடுக்கிறது. இனி அவர் மாறுவாரா அல்லது இந்த கடுமை மேலும் பிரச்சனைகளை உருவாக்குமா என்ற கேள்வியை உருவாக்குகிறது. எபிசோட் முடிந்த பிறகு பார்வையாளர்களில் பெரும்பாலானோர் மயிலுக்கு ஆதரவாகவே இருப்பார்கள். ஏனெனில் அவள் தீய எண்ணத்துடன் எதையும் செய்யவில்லை. குடும்பத்திற்காக பொறுமையாக இருந்தால் அவளது உணர்ச்சிகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை. இந்த இடத்தில் ஒரு பெண்ணின் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்பதை கதை அழகாக வெளிப்படுத்துகிறது. மேலும் இன்றைய எபிசோட்டின் மற்றொரு முக்கிய பகுதி கோமதியின் கதை. கோமதி மீண்டும் குடும்பத்துடன் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் வீட்டுக்கு வர முயற்சி செய்கிறாள். ஆனால் சிலர் அவளுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், சிலர் இன்னும் பழைய விஷயங்களை நினைத்து சந்தேகப்படுகிறார்கள். நான் மாறிவிட்டேன் என்ற அவளது முயற்சி, குடும்பத்திடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆசை, பழைய தவறுகள் தொடர்ந்து துரத்தும் வேதனை. இந்த காட்சிகள் பார்ப்பவர்களின் மனதை நெகிழ வைக்கின்றன. கோமதியின் வருகைக்கு குடும்பத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எதிர்வினை காட்டுகிறார்கள். மீண்டும் நம்பலாமா? மீண்டும் பிரச்சனை வருமோ? மனிதன் மாறலாம், குடும்பம் என்றால் மன்னிப்பு இருக்க வேண்டும். இதன் மூலம் சீரியல் மன்னிப்பு, நம்பிக்கை என்ற முக்கியமான வாழ்க்கை தத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. மேலும் இன்றைய எபிசோட்டில் வசனங்கள் மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருந்தன. குறைவான பின்னணி இசை, முக பாவனைகளுக்கு முக்கியத்துவம், நீண்ட அமைதியான காட்சிகள், இவை அனைத்தும் கதையின் தாக்கத்தை அதிகரித்தன. கோமதியின் குற்ற உணர்ச்சியும் நம்பிக்கையும் கலந்த நடிப்பு, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க என்ற மனநிலை நன்றாக வெளிப்பட்டது. அதாவது கோபத்தில் பேசும் வார்த்தைகள் ஆழமான காயங்களை உருவாக்கும். குடும்பத்தில் நம்பிக்கை மிக முக்கியம். மன்னிப்பு கொடுப்பது பலவீனம் அல்ல, அது ஒரு வலிமை. மேலும் இன்றைய பாண்டியன் ஸ்டோர்ஸ் எபிசோட் உணர்ச்சி பூர்வமாகவும் குடும்ப உறுப்பினர்களின் சிக்கல்களை அழகாகவும் அடுத்த எபிசோட்டுக்கு எதிர்பார்ப்பை உருவாக்கும் விதமாக அமைந்திருந்தது. மயிலின் கண்ணீர், சரவணனின் கடுமை, கோமதியின் மீண்டு வரும் முயற்சி, இந்த மூன்றும் சேர்ந்து இன்றைய எபிசோட்டை பார்வையாளர்களின் மனதில் ஆழமாக பதிய வைத்தது.